Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ராஜேஷ்குமாரின் ஒளிந்தாலும் விடமாட்டேன். அத்தியாயம் 10. சத்தியமூர்த்தி ஆட்டோவினின்றும் இறங்கினான். காசை கொடுத்துவிட்டு ஆட்டோவை அனுப்பிவிட்டு அகல வாசல் கதவினுள் வேகமாய் நுழைந்தான். போர்ட்டிகோவை கடந்து ஹாலுக்கு செல்ல சோஃபாவில் தாமினி அமர்ந்திருந்தான். மேடம், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா? கற்சிலை மாதிரி இறுக்கமாக உட்கார்ந்திருந்த தாமினி இடவலமாய் தலையசைத்து மெல்லிய குரலில் சொன்னாள். அவங்க என்னை எங்கேயும் கடத்திட்டு போகலை, வீட்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க. சொன்னவளை நெற்றி நிறைய குழப்பத்தோடு பார்த்தான் சத்தியமூர்த்தி. அவங்க நோக்கம் என்ன? அது புரியாமத்தான் நான் குழம்பிக்கிட்டு இருந்தேன். அவங்க போன கொஞ்ச நேரத்தில் ஃபோன் வந்தது. திருச்செற்றம்பலம் கேட்டிருந்தா? ஆமாம். என்னென்ன? அவர் நினச்சா பலாத்காரமாக என்னை கடத்திட்டு போய் எதுவும் செய்ய முடியும்னு காட்டத்தான் இப்படி பண்ணியிருக்காருன்னு இன்னும் 24 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே நான் அவர்கிட்ட போகணுமா, இல்லைன்னா விபரீதமாக இருக்குன்னு எச்சரிக்கை செஞ்சுருக்காரு. இதை அப்படியே போலீஸில் புகார் செஞ்சிருவாங்க. என்ன மேடம், ஸ்டேஷனுக்கு போய் ஃபோன் பண்ணி என்ன இப்படி வீட்டுக்கே திரும்பி வர சொல்லிட்டீங்க? நாம் சொல்கிறத போலீஸ் நம்ப மாட்டார் சத்தியமூர்த்தி. நாம் பெரிய லெவலில் விஷயத்தை கொண்டு போகலாம். எல்லா லெவல்லையும் பொம்பளை விரோதமாக நடத்துகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போது கடைசியில் நாம் தான் அவமானப்பட வேண்டியிருக்கோம். ஒன்றுமே சுயம் இருந்தால் அவரோட அராஜகத்தை எப்படி சமாளிக்க முடியும்? சில வினாடிகள் மௌனம் சாதித்த தாமினி பேச்சை தொடர்ந்தாள். நான் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கேன். என்ன தீர்மானம்? 2 மாதத்துக்கு என்னோடய அத்தனை ஷெட்யூலையும் கேன்சல் பண்ணுங்கள். திடுக்கிட்டு போய் அவளை பார்த்தான். மேடம், என்ன சொல்கிறீங்க? இது ரொம்ப சீரியஸான விஷயம். நல்லா யோசித்து தான் தீர்வு காண முடியும். யோசிக்கிறதுக்குள்ள அந்த ஆள் என்ன வேணால் செஞ்சுருவான். அதனால் கால் ஷீட்டெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு 2 மாதம் கண்காணாத இடத்துக்கு போக விரும்புகிறேன். திரும்பி வர்றப்போ தீர்வோடு வருவேன். ஜக்கில் இருந்த தண்ணீரை ஒரு மிடர் விழுங்கி விட்டு சொன்னான். யார் கேட்டாலும் உடல்நிலை நல்லா இல்லைன்னு ஓய்வெடுக்க போயிருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள். நான் எங்கே இருக்கேங்கிறத ரகசியமாக வச்சுக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. எங்கே போகிறதா இருக்கீங்க? கர்நாடகாவில் ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு. அங்கே போய் 2 மாதம் இருந்தால் பிரச்சனை தீர்ந்துருமா? பரபரப்பு, டென்ஷன் இல்லாத அமைதியான சூழலில் இருந்தோம்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையும் பனிக்கட்டிய கரைச்சிடக்கூடிய யோசனைகள் கிடைக்கும். நாளைக்கு விடை காலையில் நான் இங்கே இருக்க மாட்டேன். என்ன புக் பண்ணியிருக்கோம் ப்ரொடியூசர் டைரக்டர்களை மட்டும் சமாளிச்சுக்கங்க சொல்லிவிட்டு மாடிப்படிகளை நோக்கி செல்ல ஆரம்பித்தாள் தாமினி. அத்தியாயம் 11. மறுநாள் சாயந்தரம் 7 மணி. கெஸ்ட் ஹவுஸ் பங்களாவின் நீச்சல் குளத்தில் இருந்து மாமிச மலையாய் மேலே வந்த திருச்சிற்றம்பலம் டர்க்கி டவலில் தலையை தோட்டி கொண்டு கூப்பிட்டார். தர்மா! முகப்பு கதவு அருகே கையை கட்டிக்கொண்டு நின்றிருந்த தர்மா ஓடி வந்தேன். ஐயா, தாமினிக்கிட்ட இருந்து ஃபோன் வந்துச்சா? இல்லைங்க, இது வரைக்கும் வரலைங்க. எவளுமே என்னை இவ்வளோ தூரம் அலைய வச்சதும் இல்லை, பிகு பண்ணிக்கிட்டதும் இல்லை. இவளுக்கு என்ன இவ்வளோ திமிரு? என்ன அலட்சியம்? மயில இறகு போடுன்னா போடாது நீயா. அன்றைக்கே அவளை வீட்டுக்கு கொண்டு போய் விடாமல் நேரம் இங்கே கொண்டு வந்திருக்குன்னு. அவளால் என்ன செஞ்சுருக்க முடியும்? காரியத்தை முடிச்சுட்டு அப்புறம் வீட்டில் கொண்டு போய் விட்டுருக்கணும். பொம்பளைங்க விஷயத்தில் எனக்கு பலாத்காரம் பிடிக்காதுடா. நம்ம பவரை காட்டி பயமுறுத்தலாம், ஆனால் அவள் தானாக ஒத்துழைக்கணும். இவதான் இவ்வளோ தூரம் முரண்டு பிடிக்கிறாள பார்க்கலாம். நேத்திக்கு கொடுத்த அதிர்ச்சி வைத்தியத்திலே ஆடி போயிருப்பா. இந்த ஆள் சும்மா விட மாட்டான், ஒரு தடவை உடன்பட்டால் தொல்லையை விட்டுரும் அப்படின்னு இந்நேரம் எண்ணெய் எழுந்திருக்கும். அப்படி எண்ணெய் வந்துருந்தேன்னா இந்நேரம் ஃபோன் பண்ணியிருப்பாள். இவ்வளவு நாளாக முரண்டு பிடிச்சிட்டே இருந்தவ திடீர்னு இறங்கி வர தயக்கமாக இருக்கும். அவளுக்கு ஒரு டயல் பண்ணு, என்னாச்சுன்னு கேளு. தர்மா தலை சேர்த்து விட்டு ஃபோன் புத்தகங்களை அழுத்தினான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டு ஹலோ என்று சத்தியமூர்த்தியின் குரல் கேட்டது. தர்மா திருச்சிற்றம்பலத்திடம் ரிசீவரை காட்டினான். ஐயா, அவளோட மேனேஜர் பேசுகிறான். அவர் அவனிடமிருந்து அதை வாங்கி காதோரம் வைத்தார். தாமினி இல்லையா? இல்லை. நீங்கள் யார் பேசுகிறது? தாமினியோட பர்சனல் லைனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். அவளோட பெட்ரூம் வரைக்கும் அந்த ஃபோனை எடுத்து பேசுகிற நீ யாருன்னு முதல்ல சொல்லு. ஒரு வினாடி யோசனையோடு மௌனித்த சத்தியமூர்த்தி அவர் யார் என்று ஊகித்து கொண்டு விட்டான். நீங்கள் மிஸ்டர் திருச்சிற்றம்பலமா?
ஆமாம், தாமினிக்கிட்ட ஒரு ரிசீவரை கூட. அவங்க வெளியூர் போயிருக்காங்க சார். வெளியூரா? ஷூட்டிங்கா? இல்லை, ரெஸ்ட் எடுத்துக்கிற போயிருக்காங்க. எந்த ஊருக்கு போயிருக்கா? எனக்கு தெரியாது. மேனேஜர் உனக்கு தெரியாமல் எங்கேயும் போக மாட்டான்னு நினைக்கிறியா? அவள் எங்கே போயிருக்கான்னு மரியாதையை சொல்லிடு. உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு தொந்தரவையும் நீங்கள் இடைஞ்சல தாங்கி முடியாமல் தான் எங்கேயோ அவுட் ஸ்டேஷனுக்கு போயிட்டாங்க. அனாவசியமாக நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் நேரத்தை வீணாக்க வேண்டாம். திருச்சிற்றம்பலம் மேலே ஏதோ சொல்ல வந்த லொட்டென்று ரிசீவரை சாத்தி தொடர்பை துண்டித்தான். கோபத்தில் சிவந்த முகத்தோடு நிமிர்ந்தார் அவர். கையை கட்டி நின்று கொண்டு பேசுவதற்கான காத்திருந்த தர்மா அவரின் கோப முகத்தை பார்த்துவிட்டு மெல்ல கேட்டேன். அவள் ஏதாவது அவமானப்படுத்தி பேசிட்டாளையா? எங்கேயோ வெளியூர் ஓடி போயிட்டாளாம். வெளியூரா? நமக்கு பயந்து ஓடிட்டாளா? என்னவோ திட்டத்தோடு தான் அவள் வெளியூர் போயிருக்கணும். அவள் எங்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டாலும் சரி, அவளை விடக்கூடாது தர்மா. நான் அவளை தேடி பிடிச்சி இழுத்துட்டு வரேங்கய்யா. இவ்வளோ தூரம் திமிரோட நடந்துக்கிறவ இனிமேல் என்னோட ஒத்துழைப்பான்னு எனக்கு தோணலை. நான் ஆசைப்பட்ட பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரு தடவையாச்சும் என் கைக்கு வந்துட்டு போகணும். அப்படி இல்லைன்னா அப்படி ஒரு பொருளை உலகத்தில் இருக்கக்கூடாது. எங்கிருந்தாலும் அவளை தேடி பிடிச்சி கொண்டு வந்து தீர்த்து கட்டிடு தர்மா. தர்மா தலையாட்டினான். அத்தியாயம் 12. கடல் மட்டத்திலிருந்து ஏராளமான உயரத்தில் சிகரம் வைத்திருந்த ஹெமனகண்டி பனிப்புகை குட்டி குட்டி மேகங்களாய் சுற்றுப்புறத்தில் வாக்கிங் போய் கொண்டிருந்தன. திரும்பின பக்கமெல்லாம் மரங்களும் செடிகளும் பசையல் என்று தரையை போர்த்தியிருந்தன. அந்த மத்தியான வேளை 1:30 மணிக்கு கூட சூரியன் 95% வடிகட்டப்பட்டு லேசாய் இருள் கவிழ்ந்த மாதிரி உணர்வு. சரிந்த மலைப்பாதையில் பொதுவாக ஆள் நடமாட்டத்தை பார்க்க முடியவில்லை. அவ்வப்போது உயர் ஜாதி கார்கள் மட்டும் முழுவதும் ஏற்றப்பட்ட குளிர் கண்ணாடிகளோடு வெண்ணெய் துண்டுகளாக வழுக்கிச் சென்றன. அடர்ந்த செடிகளுக்கு பின்னால் கிசுகிசுப்பாய் பேச்சொலிகள் கேட்டன. உற்று பார்த்தால் மெய் மறந்த ஜோடிகளை பார்க்க முடிந்தது. அந்த 5 நட்சத்திர ஹோட்டல் வாயிலருகே இருந்த பீடா ஸ்டாலுக்கு பக்கத்தில் நின்றிருந்தான் தர்மா. தலையை சுற்றி மஃப்ளரை கொடுத்திருந்தான். பிஸ்கட் நிறத்தில் ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். 4 மணி நேரங்களாய் அங்கே வைத்து காத்திருந்ததில் கிட்டத்தட்ட 3 பாக்கெட் ஃபில்டர் வில்ஸ்களையும் சாம்பலாக்கி உதிர்த்திருந்தான். அந்த வினாடி சட்டென பரபரப்பானான். இரத்த நிற மாருதி சரையல் என்று ஹோட்டலுக்குள் பிரவேசமானது. போர்ட்டிகோ அருகே இருந்த கார் பார்க்கிங்கை தஞ்சமடைந்த அந்த காருக்குள்ளிருந்து கீழே இறங்கினாள் தாமினி. போர்ட்டிகோ படிகள் வேகமாய் தடதடுத்து உள்ளே சென்று மறைந்தாள். அவள் கண்களை விட்டு அகலும் வரை பார்த்து கொண்டிருந்த நின்றிருந்த தர்மா சிகரெட்டை காலில் தேய்த்துவிட்டு வேகமாக எதிர்ச்சாரி டெலிஃபோன் பூத்துக்கு போனான். உள்வாங்கியிருந்த டெலிஃபோன் குண்டுக்குள் நுழைந்து எண்களை சுழற்றினான். சில வினாடிகள் பீப் சத்தங்கள் கேட்டன. அதைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலத்தின் குரல். ஹலோ ஐயா, நான் தர்மா பேசுகிறேன். சொல்லடா, எங்கேருந்து பேசுகிறேன்? கர்நாடகாவா? ஆமாங்கய்யா. இங்கே ஹெமனகண்டின்னு ஒரு மலை பிரதேசம். இங்கே தான் தாமினி இருக்கா. நமக்கு கல்தா கொடுத்துட்டு அவள் போய் பதுங்கிட்ட இடத்த எப்படி கண்டுபிடிச்ச? இந்த மேனேஜர் பையில மிரட்டினேன். அவன் வாயை திறக்க மாட்டேன்னுட்டான். நீ வாயை திறந்து சொல்லலைன்னா கண்டுபிடிக்க முடியாதாடான்னு அவனை ஓரமாக தள்ளிட்டு தாமினி வீட்டை புரட்டி போட்டேன். ட்ராவல் ஏஜென்சி கார்டு கிடச்சிது. அங்கே போய் விசாரிக்கிற முறையில் விசாரித்தேன். அவள் ஹெமனகண்டி போயிருக்கான்னு க்ளூ கிடச்சிது. உங்கள்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா நீங்கள் மாநாட்டுக்கு போயிட்டீங்க. அதான் நான் கிளம்பி வந்துட்டேன். இங்கே 2 ஸ்டார் ஹோட்டல் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் தான் தாமினி தங்கியிருப்பான்னு முடிவு பண்ணி 2 ஹோட்டலையும் வாட்ச் பண்ணேன். கடைசி இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் அவளை பார்த்துட்டேன். அவள் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு எதிரில் இருந்து தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். அது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக தர்மா? டூரிஸ்ட் ஸ்பாட்டு தான், ஆனால் அவ்வளோவா போக்குவரத்து வசதி இல்லாத இடம். மொத்தமாகவே 2 ட்ரிப் தான் பஸ் வருது. அதனால் கார் வச்சுருக்கிற பணக்காரங்க தான் இங்கே இருக்காங்க. பெரும்பாலும் தேனிலவு தம்பதிங்க அவ்வளோவா நடமாட்டங்களே கிடையாது. அப்படின்னா உன்னால் அங்கே சுலபமாக அவ்வளோ தீர்த்து கட்ட முடியும்னு நினைக்கிறேன். முடியும். ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கேன். அந்த ஹோட்டல் பாதுகாப்பெல்லாம் இப்படியே பேருக்கு செக்யூரிட்டிகள்லாம் முன்னாடி இருக்காங்க. பின்பக்கம் அவ்வளோ கண்காணிப்பு இல்லை. ஹோட்டல் ஸ்டாஃபுக்கு போகிறதுக்காக பின்பக்கம் படிக்கட்டு இருக்குது. அந்த படிக்கட்டு திரும்புகிற இடத்துல சின்னதாக லேண்டிங்கு. அந்த லேண்டிங்லேருந்து ஒரு சின்ன தாவலில் தாமினி தங்கியிருக்கிற இடம் சிட் அவுட்டுக்கு போயிடலாம். சிட் அவுட்லேருந்து ரூமுக்கு போகிறது சுலபம். சரி ஃபோனில் விலாவாரியாக பேசிகிட்டு இருக்க வேண்டாம். காரியத்தை முடிச்சுட்டு ஊர் வந்து சேரு. மற்றதை நேரில் பேசிக்கலாம். தர்மா தலையாட்டி விட்டு ரிசீவரை சாத்தினான். முன்பக்கம் மேஜையில் வைத்திருந்த பில்லிங் இயந்திரம் அந்த ஆண்டின் மிகப்பெரிய ஜோக்கை கேட்டது போல கடகடவென்று சிரித்தபடி ஒரு பில் காகிதத்தை துப்பியது. விவரங்கள் கன்னடத்தில் வந்தன. காசை கொடுத்து விட்டு வெளியே வந்தான் தர்மா. அந்த 5 நிமிஷ நடையில் அவன் தங்கியிருந்த காட்டேஜை தொட்டான்.
குறுகலான அறையை அடைத்து கொண்டு கட்டில் போடப்பட்டிருந்தது. அதில் பொத்தென்று விழுந்தான். சில மணி நேரங்களுக்கு ஆழ்ந்த தூக்கம். 5 மணிக்கெல்லாம் ஜன்னலுக்கு வெளியே இருட்டின் தடயங்கள் விழ ஆரம்பித்தன. தர்மா குளித்திருந்தான். தோளில் மாட்டிக்கொள்ளும் வசதியுடன் இருந்த கையடக்க பையின் ஜிப்பை விரித்து உள்ளே வைத்திருந்த நைலான் கயிறு, பளபளக்கிற கத்தி, இன்னும் சில அவசரகால உபகரணங்களை சரிபார்த்து கொண்டான். காட்டேஜை பூட்டிக்கொண்டு தாமினி தங்கியிருக்கும் ஸ்டார் ஹோட்டலை நோக்கி செல்ல ஆரம்பித்தான். தொடரும்.